வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். ஹேண்ட் வாஷ் லிக்விட் எப்படி தயாரிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. ஹேண்ட் வாஷ் லிக்விட் மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தான். நாம் அதை பண்ணுறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அந்த ரா மெட்டீரியல் நம்மளுக்கு ரீட்டெயிலில் கிடைக்காது. ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவாக தான் யூஸ் படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸும் லூஸில் ரீட்டெயிலில் கிடைக்கும்போது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன ப்ராசஸில் பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்காது. பட் இருந்தாலும் ஹேண்ட் வாஷ் லிக்விடை பொறுத்த வரைக்கும் நம்மளாலையும் பண்ண முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல்லாம் காஸ்மெட்டிக் கிரேடு, காஸ்மெட்டிக்கில் பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியலாக பயன்படுத்தினாங்க. பொதுவாக நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோ இல்லை டிஷ்வாஷ் ஜெல்லோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது க்ளீனிங் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் மைண்டில் நினைப்போம். ஆனால் ஹேண்ட் வாஷ் லிக்விட் பண்ணும்போது அதை விட முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம கையில் ஈரப்பதம் இருக்குது, எண்ணெய் பிசுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அது லாஸ் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஹேண்ட் வாஷை யூஸ் படுத்தும்போது நம்மளுக்கு ஒரு மைல்டான எஃபெக்ட், சில்லிங் எஃபெக்ட், ஒரு சூத்திங் எஃபெக்ட் கிடைக்கணுங்க. அந்த கெமிக்கல் ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. குறிப்பாக குழந்தைங்க, பெண்கள் பயன்படுத்தும்போது அவங்க ஸ்கின்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. அவங்க பயன்படுத்தும்போது கூட இது ரொம்ப மைல்டாக இருக்கணும். அடுத்து ஹேண்ட் வாஷ் லிக்விடோட pH 5.5 இருக்கணுங்க. ஏன்னா நம்ம கையோட pH 5.5 தான். இந்த pH மேட்ச் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, எதுவும் கெமிக்கல் ஃபீலிங்ஸ் தெரியாது. 5.5லேருந்து 6க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது நல்ல விஷயங்க. அடுத்து விஸ்கோசிட்டி மீடியமாக மெயின்டைன் பண்ணணுங்க. ரொம்ப அதிகமாக ஜெல் மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 1 ml யூஸ் படுத்தினோம்னா அது நம்ம கை ஃபுல்லாக பரவணும். சப்போஸ் ரொம்ப ஜெல் மாதிரி இருந்ததுன்னா பாதி கை பரவும் போதே அந்த ஜெல் காலி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சர்ஃபாக்டன்ஸ், பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் நேச்சுரல் பிளான்ட் டெரிவேட்டிவாக பயன்படுத்துறது நல்ல விஷயங்க. SLES 28% கான்சன்ட்ரேஷன், இது ஒரு ஆனியானிக் சர்ஃபாக்டன்ட். அப்புறம் ALS அம்மோனியம் லாரைல் சல்ஃபேட், இதுவும் ஒரு ஆனியானிக் சர்ஃபாக்டன்ட் தாங்க. 2 ஆனியானிக் சர்ஃபாக்டன்ட் ஏன் போடுறோன்னா, ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் வந்தாலும், ஆனியானிக் சர்ஃபாக்டன்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்தாலும் ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டி வேறு வேறு தான். அதாவது அதனோட க்ளீனிங் பவர் வேறவாக இருக்கும், ஃபோமிங் கெப்பாசிட்டி வேறவாக இருக்கும், அந்த ஃபோமோட ஸ்டெபிலிட்டி வேறவாக இருக்கும், அது ஸ்கின்க்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ், சில்னஸ் ஏற்படுத்துதுங்கிற விஷயமும் வேறவாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விடில் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இதுக்கு பேர் சினர்ஜெட்டிக் எஃபெக்ட். CAPB, அதாவது கோகோ அமிடோ புரோப்பைல் பீட்டைன். இது ஆம்போட்டரிக் சர்ஃபாக்டன்ட். அதாவது இதில் 2 சார்ஜுமே இருக்கும். இது ரொம்ப ஒரு மைல்டான சர்ஃபாக்டன்ட். கைகளுக்கு போடும்போது ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங், ஜென்டிலான ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் தாங்க. CMEA, நிறைய காஸ்மெட்டிக்ஸில் இந்த மெட்டீரியல் யூஸ் படுத்துவாங்கங்க. என்னோடய நேம் கோகமைடு மோனோ எத்தனால் அமைடு. இதனோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த விஸ்கோசிட்டியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஃபோம் ரொம்ப மைல்டாகவும் ஜென்டிலாகவும் இருக்குங்க. இது ஒரு நான் அயானிக் சர்ஃபாக்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டாக சர்ஃபாக்டன்ட்ஸ் சூஸ் பண்ணி போடும்போது தான் நம்ம சுப்பீரியர் க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ண முடியுங்க. ஆனியானிக், ஆம்போட்டரிக் அண்ட் நான் அயானிக் சர்ஃபாக்டன்ட்ஸ் நம்ம இப்போ யூஸ் படுத்தியிருக்கிறோம். கிளிசரினுக்கும் நிறைய ரோல் இருக்குங்க. முக்கியமாக சொல்லணும்னா அது ஸ்கின் கண்டிஷனர், அப்புறம் ஸ்கின் மாய்ஸ்சரைசர். சோடியம் குளோரைடு நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் என்ன திக்னஸ் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த திக்னஸ் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். pH மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுங்க. சோடியம் சிட்ரேட், அதாவது ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடிய மெட்டீரியலுங்க. என்னதான் நம்ம ஆல்ரவுண்டாக சர்ஃபாக்டன்ஸை சூஸ் பண்ணியிருந்தாலும், மைல்டான சர்ஃபாக்டன்ஸை சூஸ் பண்ணி போட்டிருந்தாலும், ரன்னிங் வாட்டர், டேப் வாட்டர், ஹாட் வாட்டராக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம சோடியம் சிட்ரேட்டை சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. EDTAக்கும் இதே ரோல் தாங்க. சிட்ரிக் ஆசிட், இதுக்கு நிறைய ரோல் இருக்குங்க.
இது வந்து ஒரு ஆசிடுங்கிறதுனால இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நேச்சர் இதுக்கு இருக்கும். அதே மாதிரி pH மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற pH 5.5 தான். அதே மாதிரி இது ஒரு காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டாகவும் அதாவது சீலேட்டிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுங்க. ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடிய மெட்டீரியல். ப்ரோப்ளின் கிளைக்கால் இதுக்கும் நிறைய ரோல் இருக்குங்க. இது ஒரு நல்ல சால்வெண்ட், அதே மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர். இன்னும் சொல்லப்போனால் நாம் இங்கே இதை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா CMEA நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கோகமைடு மோனோ எத்தனால் அமைடு, அது வாட்டரில் கரையாது, ப்ரோப்ளின் கிளைக்காலில் கரையும். நம்ம ப்ரோப்ளின் கிளைக்காலை மெயினாக அந்த பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துகிறாங்க. கலர், பர்ஃப்யூம், ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் நம்மளுக்கே தெரியுங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ஹேண்ட் வாஷ் லிக்விட் ப்ரீமியம் குவாலிட்டி கிடையாதுங்க. அதில் ஒரு 80% இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் குவாலிட்டி இல்லைனா ஸ்டாண்டர்டான குவாலிட்டின்னு சொல்லலாங்க. இதுக்கும் ப்ரீமியம் குவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத மேக்கிங் வீடியோ பண்ணும்போது நம்ம பார்க்கலாங்க. 200 ml ஹேண்ட் வாஷ் லிக்விட் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் என்ன ஆர்டரில் பயன்படுத்த போகிறனோ அதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேங்க. இந்த பிளாஸ்டிக் வெசல் 500 ml கெப்பாசிட்டிங்க. இதில் தான் நான் 200 ml பண்ண போகிறேன். கொஞ்சம் pH பேப்பர்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. முதல்ல நான் RO வாட்டரை சார்ஜ் பண்ணிடுறேங்க. அடுத்து SLES சார்ஜ் பண்ணுறேங்க. இது ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுங்க. SLES சார்ஜ் பண்ண பிறகு நான் ஸ்பூனில் நல்லா கலக்கிறேங்க. ஏன்னா இவ்வளோ சின்ன குவான்டிட்டிக்குள்ளே என்னால் ரெண்டர் யூஸ் படுத்த முடியாது. அடுத்து CAPB சார்ஜ் பண்ணிடுறேங்க. அடுத்து ALS சார்ஜ் பண்ணிடுறேங்க. ஸ்பூனில் கலக்கும்போது அந்த பிளெண்டிங் எஃபெக்டிவாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் பிளெண்டர் யூஸ் படுத்துவாங்க. அடுத்து கிளிசரின் ஆட் பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம கோகோ மோனோ எத்தனால் அமைடு CMEA ஆட் பண்ணணுங்க. அதை ஆட் பண்ணோம்னா இதில் கரையாது. ஸோ அது ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் என்னோடய பேட்ச் சைஸுக்கு 2.4 grams CMEA நம்ம பயன்படுத்தியிருக்கிறோங்க. ஸோ இதை டிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்னா, முதல்ல 20 ml வாட்டர் எடுத்துக்கணும். அதில் 8 ml ப்ரோப்ளின் கிளைக்கால் ஆட் பண்ணணும். அடுத்து அதில் CMEA போடணுங்க. போட்ட பிறகு அது கரையாது. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது பெயின் மேரி மெத்தடில் ஹீட் பண்ணணுங்க. பெயின் மேரி மெத்தடுங்கிறது சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா டபுள் பாய்லர் மெத்தடுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஹோட்டலெல்லாம் பார்த்துருப்போம், அவங்களோட அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் சூடு குறையாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெயின் மேரி மெத்தட் தான். டைரெக்டாக அந்த ஃப்ளேம் படாமல் வாட்டரை ஹீட் பண்ணோம், அந்த வாட்டர் தான் வந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸை ஹீட் பண்ணுங்க. ஸோ நாமளும் இப்போது அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். டைரெக்டாக ஹீட் பண்ணும்போது நம்ம ஃப்ளேமை கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணலைன்னா நம்ம மெட்டீரியல்ஸோட கெமிக்கல் நேச்சர் மாறிடும். அதுக்காக தான் நம்ம வந்து பெயின் மேரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சு நம்ம அதை பண்ணலாங்க. வாங்க, நான் தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேங்க. நம்மளால் ஹேண்ட் வாஷ் லிக்விட் பண்ண முடியுமாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஹேண்ட் வாஷ் லிக்விடை சேஃபாக பண்ண முடியுமான்னு தாங்க பார்க்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் பக்கத்தில் எந்த ஃப்ளேமபிள் மெட்டீரியலும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் பாதி அளவுக்கு டேப் வாட்டரை ஃபில் பண்ணி ஸ்டவ் மேலே வச்சுருக்கிறேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஒரு கிளாஸ் பீக்கரில் 20 ml வாட்டர் எடுத்துக்கிறேங்க. இது RO வாட்டர் தான். அடுத்து இதில் 8 ml ப்ரோப்ளின் கிளைக்கால் நான் ஆட் பண்ணுறேங்க. அது இன்ஸ்டண்ட்டாக மிசிபிள் ஆகிடும். பாருங்கள், ப்ரோப்ளின் கிளைக்கால் ஆட் பண்ண உடனே வாட்டரில் மிசிபிள் ஆகிடுச்சு. அடுத்து கோகோ மோனோ எத்தனால் அமைடு ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலில் வைக்க போகிறோங்க. வாட்டர் பாயில் ஆகும்போது அந்த ஹீட் வந்து இந்த பீக்கருக்குள்ளே வந்து நம்மளுக்கு CMEA அந்த ப்ரோப்ளின் கிளைக்காலில் கரைஞ்சிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 minutes பொறுத்து அந்த CMEA கம்ப்ளீட்டாக ப்ரோப்ளின் கிளைக்கால் சொல்யூஷனில் கரைஞ்சிருச்சு. ஒரு க்ளவுடியாக இருக்குது. க்ளவுடியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது அந்த மீடியம் ஃபுல்லாக டிஸ்பர்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோப்ளின் கிளைக்கால் எடுத்திருந்தோம்னா அது ஃபுல்லாக கரைஞ்சி கண்ணாடி மாதிரி இருந்திருக்குங்க. இந்த மாதிரி க்ளவுடியாக இருக்காது.
பட் நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விடுக்கு இந்த மாதிரி க்ளவுடியாக இருக்கிறதால எந்த பாதிப்பும் வராது. இன்னும் சொல்லப்போனால் அது நல்ல விஷயந்தான். இதைத்தான் நம்ம சிஎம்இஏல எதிர்பார்க்குறோங்க. இது இப்போ நம்ம கூல் பண்ணாலும் இல்லை எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணாலும் இந்த சிஎம்இஏ கரைஞ்சது தாங்க. திருப்பி அது வந்து கீழே மெட்டீரியல்ஸாக இருக்காது. இப்போ நான் இதை ஆட் பண்ணிடுறேங்க. ஆட் பண்ண பிறகு நான் பிளெண்டர் வச்சு கலக்கிடுறேங்க. அப்போ தான் எனக்கு அந்த பிளெண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும்னா இந்த இடத்துல நம்ம பண்ணுற பிளெண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அடுத்து நான் சோடியம் குளோரைடு, சோடியம் சிட்ரேட், சிட்ரிக் ஆசிட், EDTA எல்லாத்தையும் இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் கலங்கலாக இருக்கிறதால நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ண போகிறேங்க. மறுபடியும் நல்லா அஜிடேட் பண்ணுறேங்க. அடுத்து நான் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடுறேங்க. ஹேண்ட் வாஷ் லிக்விடுக்கு பர்ஃப்யூம் ஆட் பண்ணும்போது ஏதாவது ஃப்ரூட் ஃப்ளவர்ஸில் இல்லைன்னா ஃப்ளவர்ஸ், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணி ஆட் பண்ணலாங்க. ஃபைனலாக கலர் சொல்யூஷன் நான் ஆட் பண்ணுறேங்க. நான் பிங்க் கலர் ஆட் பண்ணுறேங்க. இப்போ நல்லா அஜிடேட் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நான் கடைசியாக ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணிடுறேங்க. பொதுவாக இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட்ஸ் இல்லைன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ் டிஎம் ஹைட்ரன்டாயின். பட் இந்த காம்போசிஷன், இந்த கெமிஸ்ட்ரிக்கு, இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விடுக்கு பினாக்சி எத்தனாலும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நான் பினாக்சி எத்தனால் வழக்கம் போல் பயன்படுத்துகிறேன். நான் ஏன் டிஎம் ஹைட்ரன்டாயின் ப்ரிசர்வேட்டிவை தவிர்த்தேன்னா அது சீப்பான ப்ரிசர்வேட்டிவ் தான், எஃபெக்டிவான ப்ரிசர்வேட்டிவ், அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ் தான். இருந்தாலும் அது கூட பார்த்திங்கன்னா ஃபார்மால்டிஹைடை ரிலீஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் இதை தவிர்த்துட்டு பினாக்சி எத்தனால் யூஸ் படுத்துகிறேங்க. சப்போஸ் பினாக்சி எத்தனால் பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷனில் நாமளும் டிஎம் ஹைட்ரன்டாயின் தான் யூஸ் படுத்தணுங்க. ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுங்க. கடைசியாக ஒரு டைம் நம்ம பிஹெச்சை செக் பண்ணி என்ஷூர் பண்ணிடலாங்க. பிஹெச் 5க்கும் 6க்கும் நடுவில் தாங்க இருக்குது. 5.5 நம்ம எடுத்துக்கலாம். அதை இந்த இடத்துல நம்ம பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபார்முலா படி கரெக்டாக பண்ணால் பிஹெச் கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி சரியில்லை, கிரேடு சரியில்லைன்னா மட்டும்தான் அந்த பிஹெச் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா பிஹெச் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட் போட்டு பிஹெச்சை குறைக்கலாங்க. சப்போஸ் பிஹெச் குறைவாக இருக்குன்னா ட்ரைஎத்தனாலமைன் இல்லைனா பேக்கிங் சோடா போடலாம். பட் அதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபார்முலாலேயே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சிட்ரிக் ஆசிடோட அளவை குறைக்கணுங்க. இதை நம்ம ஒரு 24 ஹவர்ஸுக்கு செட்டில் ஆக விடலாங்க. 24 ஹவர்ஸ் செட்டில் ஆகிடுச்சுங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. என்னோடய கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்குது. இதை நம்ம ஒரு பேக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னோடய கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி இன்னும் நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதை நம்ம மார்க்கெட்டில் வாங்கின சந்தூர் ஹேண்ட் வாஷ் லிக்விட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. இந்த இடத்துல ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி கிடையாது, அதுக்கு 80% ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது என்ன காரணம்னு இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு ஹேண்ட் வாஷ் லிக்விட் பண்ணுறதுக்கு என்ன கைட்லைன்ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சந்தூரில் லேபிள்லேயே அவங்க கிளைம் பண்ணியிருப்பாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுன்னு கூட நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் 80% மேட்ச் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்டட் ஹேண்ட் வாஷ் லிக்விட் எது எடுத்தாலும், எந்த ப்ரீமியம் ஹேண்ட் வாஷ் லிக்விட் எடுத்தாலும் அந்த மெட்டீரியல்ஸ் கூட நம்ம மெட்டீரியல்ஸ் 80% மேட்ச் ஆகுங்க. மீதி 20% வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு யூனிக்னஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர், தனி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், ஏதாவது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க மாதிரி ட்ரைக்ளோசன் இந்த மாதிரி ஏதாவது பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இல்லைனா வந்து ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சந்தூர் ஃபார்முலாவுக்கும் நம்மளுக்கும் 20% என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அவங்க ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் போட்டிருப்பாங்க, BHT. ஸோ நம்ம அது போடலை, ஏன்னா அதுவும் வந்து வாட்டரில் கரையாது, அதுக்கும் ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது. அவங்க அந்த ரோஜா பூவோட ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அது வந்து கைகளுக்கு ஒரு சாஃப்டான மிருதுவான ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி அவங்க துளசியோட எக்ஸ்ட்ராக்டும் போட்டிருக்காங்க. அது ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல். ரோஸ் பவுடர்ஸ், துளசி பவுடர்ஸ்லாம் கடையில் கிடைக்குதுங்க. பட் பவுடரை நீங்கள் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் தனி ப்ராசஸ். அமேசானில் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், துளசி எக்ஸ்ட்ராக்ட்லாம் கிடைக்குது, ஆனால் அந்த விலை அதிகம். ஸோ இந்த 3 மெட்டீரியல் தான் நம்மளுக்கும் சந்தூருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதனால தான் நான் 80% ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இதனோட கலர், கன்சிஸ்டன்சி, கிளாரிட்டி எல்லாமே மோரலஸ் சேமாக தாங்க இருக்குது.
இன்னொரு டைம் அதை செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளது 80% மெட்டீரியல் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அதனோட கிளாரிட்டி, கலர், கன்சிஸ்டன்சி எல்லாமே சந்தூர் கூட மேட்ச் ஆகுதுங்க. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கிளாரிட்டி வச்சோ, கலர் வச்சோ, கன்சிஸ்டன்சி வச்சோ அதனோட குவாலிட்டியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இது கஸ்டமர்ஸுக்கும் பொருந்தும். மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னா, வெறும் எஸ்எல்இஸ் மட்டுமே வச்சு கூட ஆண்ட்வாஷ் லிக்விட் சீப்பாக இதே மாதிரி கிளாரிட்டி, கலர், கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்து கொடுத்துடலாம். பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க 1 ml பர்ஃப்யூம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அவங்களதே பெட்டராக இருக்க மாதிரி தோணும். கொஞ்சம் அவங்க திக்காக கொடுத்துருந்தா இன்னும் அவங்களுக்கு பெட்டராக இருக்க மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே வந்து 2 ஃபார்முலாவுக்கும் நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கமர்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது வேறு, ஒரு ஃபார்முலா எப்படி பண்ணணும் அந்த கைட்லைன்ஸ், அந்த மெத்தடுங்கிறது வேறுங்க. ஃபைனலாக பிஹெச் செக் பண்ணிடலாங்க. நம்மளோட பிஹெச் 5.5 இருக்குது. இதுதான் ஸ்கின்னோட கையோட பிஹெச். சந்தூரோட பிஹெச்சும் 5.5 தாங்க இருக்குது. ஓகே.